Hi friends, I am Pradeep Kumar of First BCom CS, Ayanota Animal College, Vagasi. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 10 ப்ராப்பர்ட்டி பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட்டு. இந்த ப்ராப்பர்ட்டி AS 10 வந்து ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஃபிக்ஸட் அசெட்டிங் தான் இருந்துச்சு. இப்போ 2016 அப்புறம் இதை வந்து ரிவைஸ் பண்ணாங்க. எப்படின்னா ஓல்டு A6 டிப்ரிசியேஷனையும் ஓல்டு AS 10 ஃபிக்ஸட் அசெட்டையும் கம்பைன் பண்ணி ஒரே இதாக போட்டாங்க. அதுதான் AS 10 ப்ராப்பர்ட்டி பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட்டு. இந்த ப்ராப்பர்ட்டி பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட் AS 10ல் நம்ம எதை பற்றி பேசுவோம்னா டேஞ்சபிள் ஃபிக்ஸட் அசெட் மட்டும் மாற்றி தான் பேசுவோம். இன்டேஞ்சபிள் ஃபிக்ஸட் அசெட் வந்து நம்ம AS 26 பேசுவோம். இப்போ AS 6 வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் AS 10. அப்ஜெக்டிவ் டிஸ்கிரைப் அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட் ஃபார் PPE. PPEங்கிறது பிளான்ட் ப்ராப்பர்ட்டி அண்ட் எக்யூப்மெண்ட்டு தான். இதில் அக்கௌண்டிங்கோட ட்ரீட்மெண்ட்டை பற்றி PPEயை எப்படி ட்ரீட் பண்ணலாங்கிறத சொல்லியிருப்பாங்க. அப்புறம் இன்ஃபர்மேஷன் அபவுட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் PPE, அந்த பிளான்ட் ப்ராப்பர்ட்டி எக்யூப்மெண்ட்ஸ், நம்ம டூல்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம எப்படிலாம் இன்வெஸ்ட் பண்ணணுங்கிறத பற்றியும் இதில் சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது பிரின்சிபல் இஷ்யூஸ் ஆஃப் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 10 PPE. அதுக்கு மொத்தம் 4 அக்கௌண்டிங் பிரின்சிபல் இஷ்யூஸ் இருக்குது. அது என்னென்னா depreciation charges, determining of carrying amount, impairment losses to be recognized in the related to them, recognition of the asset. இந்த 4 தான் நமக்கு அக்கௌண்டிங் ஆஃப் PPE பிரின்சிபல் மெயின் இஷ்யூஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்கோப் ஆஃப் தி ஸ்டாண்டர்ட்ஸ். இதில் இந்த ஸ்டாண்டர்டுக்கு என்னென்னலாம் அப்ளை ஆகாதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு அப்ளை ஆகாது வந்து பயாலஜிக்கல் அசெட்டு எக்ஸப்ட் பேரர் ட்ரீ. இன்னொன்று வேஸ்டிங் அசெட்டு, மினரல் ரைட்ஸ், ஆயில்ஸ் அண்ட் மினரல்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து டெஃபினிஷன் ஆஃப் PPE. அந்த டெஃபினிஷனில் டேஞ்சபிள் அசெட்ஸ் பிகம் PPE. எந்தெந்த அசெட்டெல்லாம் ப்ராப்பர்ட்டி பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட்டாக மாறும், இந்த நிலைமையில் இருந்தால் தான் மாறும் அப்படிங்கிற 2 பாயிண்ட் இருக்குது. அந்த 2 பாயிண்ட்டை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இட் ஹெல்ப் டு யூஸ் ப்ரொடக்ஷன் ஆர் சப்ளை ஆஃப் த குட்ஸ் ஆர் சர்வீசஸ் ஆர் ஃபார் த ரெண்டல் டு அதர் ஃபார் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ். அந்த அசெட் வந்து நம்ம வந்து ஒன்று ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்ணணும், இல்லை சப்ளைக்கு யூஸ் பண்ணணும், இல்லைனா மற்றவங்களுக்கு சர்வீஸ்க்கு, எப்படின்னா ரெண்டலுக்கு மற்றவங்களுக்கு விட்டு நமக்கு வாடகை வர்ற மாதிரி யூஸ் பண்ணணும். அப்படி இல்லைனா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணணும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ்னால் இப்போ நம்ம வந்து ஆஃபீஸில் ஏதாவது ஒரு பொருள், இப்போ வந்து ஏர் கூலர் மாதிரி நமக்கு வந்து ஒரு கம்ஃபர்ட் தர்றதுக்காக யூஸ் பண்ணுற மாதிரி பொருட்களாக இருக்கலாம். அடுத்த மைண்ட் என்னென்னு பார்த்தா எக்ஸ்பெக்டட் டு பி மோர் தென் 12 months. இப்போ நம்ம அந்த பொருள் வந்து ஒரு 12 மாதத்துக்கு மேலே யூஸ் பண்ணுற மாதிரியான அசெட்டாக இருக்கணும், நமக்கு அந்த பெனிஃபிட் தரணும். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பயாலஜிக்கல் அசெட்ஸோட மீனிங். த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் AS 10 on agriculture is issued the biological assets such as accounting for the livestock meeting. The definition of PPE will be covered under AS 10. biological asset, living animal வந்து AS 10 does not apply. லிவிங் அனிமலுக்கு வந்து AS 10 வந்து எப்போயுமே சூட் ஆகுது. பிளான்ட்டு AS 10 அப்ளைஸ் டு பீரர் பிளான்ட். AS 10 வந்து பீரர் பிளான்ட்டுக்கு மட்டும்தான் அப்ளை ஆகும். இப்போ பீரர் பிளான்ட்னா என்னென்னு பார்ப்போம். பீரர் பிளான்ட் ஆர் தோஸ் விச் ஆர் யூஸ்டு இன் ப்ரொடக்ஷன் அண்ட் சப்ளை ஆஃப் த அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் எக்ஸப்டட் டு எ பீரர் ப்ரொடியூஸ் ஃபார் மோர் தென் எ 12 period of months having a remote livelihood of being sold as an agriculture produce except for the identical scrap sale. இப்போ என்னென்னு பார்த்தோம்னா பீரர் பிளான்ட்ஸ் வந்து ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்ணுவோம். அது வந்து அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸை சப்ளை பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த யூஸ் பண்ணுற பீரர் பிளான்ட் வந்து 12 மாதத்துக்கு மேலே நமக்கு வந்து ப்ரொடியூஸ் கொடுக்கணும். அந்த மாதிரியானதாக தான் இருக்கணும். இப்போ வந்து எக்ஸாம்பிள் எதுவும் எடுத்துட்டோம்னா, இப்போ வந்து ஒரு ஆப்பிள் ட்ரீ எடுத்துக்கிட்டோம்னா அது பீரர் பிளான்ட். எப்படின்னா அது வந்து 12 மாதத்துக்கு மேலே நமக்கு வந்து அந்த இது ஆப்பிள் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்குது. இப்போ வந்து பேடி எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து அதோட லைஃப் டைம் வந்து 6 months தான். 6 monthsக்கு மேலே அதை வந்து கட் பண்ணி அதை நம்ம ரைஸாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம். அப்போ அது வந்து பீரர் இது கிடையாது. ஆப்பிள் ட்ரீ தான் ஒரு பீரர் ட்ரீ. இதுதான் பீரர். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா AS 10 ரெகக்னேஷன் க்ரைட்டீரியா. அதுக்கு வந்து ரெகக்னேஷன் க்ரைட்டீரியானா எந்த சூழ்நிலையில் அந்த PPEங்கிறது PPE அசெட்டுங்கிறது ரெகக்னைஸ் பண்ணப்படுது அப்படிங்கிறதுக்கு 2 பாயிண்ட் இருக்குது. அந்த 2 பாயிண்ட் என்னென்னு பார்ப்போம். இட் இஸ் ப்ராபபிள் தட் ஃபியூச்சர் எக்கனாமிக் பெனிஃபிட் அசோசியேட்டட் வித் த ஐட்டம்ஸ் வில் ஃப்ளோ டு த என்டர்பிரைஸ்.
த காஸ்ட் ஆஃப் த ஐட்டம்ஸ் கேன் பி மெஷர்ட் ரிலேபிள். இதுதான் அந்த 2 பாயிண்ட்டு. இந்த 2 பாயிண்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணால் மட்டும்தான் அது வந்து பிபிஇ வந்து அசட்டாக ரெகக்னைஸ் பண்ணப்படும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வென் டு அப்ளை ரெகக்னைசேஷன் கிரிட்டீரியா. அப்பப்போலாம் அந்த ரெகக்னைசேஷன் கிரிட்டீரியாவை நம்ம அப்ளை பண்ணுவோங்கிறத. அண்ட் என்டர்பிரைஸ் எவாலுவேட் அண்டர் த ரெகக்னைசேஷன் பிரின்சிபல் ஆல் இட்ஸ் காஸ்ட் ஆஃப் பிபிஇ அட் த டைம் தே ஆர் இன்கர்டு. எப்பப்போலாம் தேவைப்படுதோ நம்ம பிரின்சிபல் அந்த ரெகக்னைசேஷன் பிரின்சிபலை யூஸ் பண்ணி நம்ம இது பண்ணணும். அந்த காஸ்ட் எப்போல்லாம் இன்கர்ட் ஆகணுங்கிறதுக்கு 2 இருக்குது. அது என்னென்னா இனிஷியலும் சப்சீக்வெண்ட்லியும். இனிஷியலில் டு அக்யூர் ஆர் கன்ஸ்ட்ரக்ட் அன் ஐட்டம் ஆஃப் பிபிஇ. அப்புறம் சப்சீக்வெண்ட்டில் டு ஆட் ரீப்ளேஸ்மெண்ட் பார்ட் ஆஃப் இட்டு இல்லை சர்வீஸ் ஃபார் இட்டு. இந்த 2 இதுக்காக தான். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து மெஷர்மெண்ட் ஆஃப் பிபி. அது பிபி வந்து மெஷர் பண்ணது வந்து 2 தடவை. அது எப்போ பண்ணால் அட் ரெகக்னைசேஷனும் ஆஃப்டர் ரெகக்னைசேஷன் ஆஃப் த அசட்டும். அந்த அட் ரெகக்னைசேஷனில் ஒன்று பண்ணணும். அது வந்து காஸ்ட் மாடலில் ரெகக்னைஸ் பண்ணால் மட்டும் போதும். அப்புறம் ஆஃப்டர் ரெகக்னைசேஷனில் காஸ்ட் மாடல்லையும் ரீவேல்யூஷன் மாடல்லையும் பண்ணணும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது டிப்ரிசியேஷன். டிப்ரிசியேஷனுக்கு டெஃபினிஷன் பார்ப்போம். டிப்ரிசியேஷனோட டைரக்ட் மீனிங் என்னென்னா காம்பன்சேஷன். ஈச் பார்ட் component of an item of a PPE which has a significant cost has been depreciated separately. Depreciation is a decrease in the value of an asset due to the wears and tears in the normal course of business. அந்த வேல்யூ வந்து டிக்ரீஸ் பண்ணுறோம் அந்த மிஷின்லேருந்தோ இல்லை நம்மளோட அசட்லேருந்தோ. எதுக்காகனா நம்ம நார்மல் கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ்க்காக அது வியர்ஸ் அண்ட் டியர்ஸை சந்திக்க நேரிடுறதுனால அந்த வேல்யூ வந்து நம்ம டிப்ரிஷியேட் பண்ணுறோம். நம்ம டிப்ரிஷியேஷன் பண்ணுற அசட் வந்து அந்த 3 கண்டிஷனுக்கு வந்து அக்செப்ட் ஆகணும். என்னென்ன கண்டிஷன் பார்ப்போம். ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து ஆர் அக்செப்டட் டு பி யூஸ்டு மோர் தென் 1 அக்கௌண்டிங் இயர். ஒரு அக்கௌண்டிங் இயருக்கு மேலே யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் தான் அதுக்கு டிப்ரிசியேஷன் போட முடியும். இப்போ 2வது பாயிண்ட் வந்து ஹாவ் ஏ லிமிட்டட் யூஸ்ஃபுல் லைஃப். அதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட காலம், ஒரு 10 வருஷமோ ஒரு 5 வருஷமோ அந்த மாதிரி லைஃப் மட்டும்தான் இருக்கணும். அடுத்து 3வது பாயிண்ட் ஹவ் ஹெல்டு ஃபார் த யூஸ் இன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். அது வந்து குட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கோ இல்லை சர்வீஸ்க்காகவோ நமக்கு வந்து யூஸ் ஆனால் மட்டும்தான் அது வந்து டிப்ரிஷியேட் பண்ணவே முடியும் நம்மளால். அடுத்து நம்ம அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட் ஃபார் டிப்ரிசியேஷன். எதுக்காக டிப்ரிசியேஷன் ட்ரீட் பண்ணுறாங்கங்கிறத பார்ப்போம். டிப்ரிசியேஷன் வந்து எதுக்காக ட்ரீட் பண்ணுறாங்கன்னா நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ்னு கரெக்டான ப்ராஃபிட் இல்லை லாஸ் கிடைக்கிறதுக்காக தான் நம்ம டிப்ரிசியேஷன் சார்ஜ் பண்ணுறோம். அதுக்குரிய ஃபார்முலா என்னென்னா டிப்ரிசியேஷன் ஈக்குவல் டு காஸ்ட் ஆஃப் அசட் மைனஸ் ரெசிடியல் வேல்யூ டிவைடட் பை யூஸ்ஃபுல் லைஃப் ஆஃப் அன் அசட். இந்த ஸ்டாண்டர்ட் வந்து எல்லா டிப்ரிசியபிள் அசட்ஸுக்காக சூட்டபிள் ஆகும். ஆனால் இந்த குறிப்பிட்டிருக்கிறதுக்கு மட்டும் இந்த ஸ்டாண்டர்ட் வந்து அக்செப்ட் ஆகாது. எதுக்குன்னு பார்ப்போம். ஃபாரஸ்ட்டுக்கும் பிளான்டேஷனுக்கும் டிப்ரிசியேஷன் அக்செப்ட் ஆகாது. வேஸ்டிங் அசட்ஸுக்கும் மினரல்ஸு அந்த மைனிங் நேச்சுரல் கேஸ் டிக் பண்ணி எடுப்போம்ல அந்த மாதிரி இதுக்கு அக்செப்ட் ஆகாது. அடுத்து நம்ம எக்ஸ்பென்சஸ் பண்ணுறோம்ல அந்த ரிசர்ச்சுக்கு வந்து டெவலப்மெண்ட்டுக்கும் அந்த இதுக்கு டிப்ரிசியேஷன் ஆகாது. அப்புறம் நம்மளோட குட்வில் நம்மளோட நன்மதிப்பெண்ணுக்கு டிப்ரிசியேஷனே கிடையாது. அப்புறம் நம்ம லைஃப் ஸ்டாக்கு கேட்டில் அனிமல் ஹஸ்பண்ட்ரி எதுவும் நம்ம போல்ட்ரி எதாவது பண்ணோம்னா அதுக்கும் டிப்ரிசியேஷன் எதுவுமே கிடையாது. அடுத்து நம்ம இப்போ மெத்தட்ஸ் ஆஃப் டிப்ரிசியேஷன் பார்ப்போம். The methods of depreciation should be reflect the pattern of the expected future economic benefit. நம்ம அடுத்து அந்த எந்த மெத்தட் சூஸ் பண்ணுறோமோ அந்த மெத்தட் வந்து நம்மளோட ஃப்யூச்சர் எக்கனாமிக் பெனிஃபிட்டை அது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருக்கணும். இட் ஷுட் பி கன்சிடர்டு ஃப்ரம் ஒன் பீரியட் டு அனதர். எல்லா பீரியடுக்கும் ஈக்குவலாக இருக்க மாதிரி அதை வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். சேஞ்ச் இன் த மெத்தட் ஆஃப் டிப்ரிசியேஷன் இஸ் பெர்மிட்டட் ஃபார் கம்ப்ளைன்ஸ் ஆஃப் ஸ்டேட்யூ அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ஃபார் மோர் appropriate presentations. இப்போ நம்ம மெத்தட்ஸ் ஆஃப் டிப்ரிசியேஷன் ஒரு 3 இருக்குது. அது என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட் ஒன்று வந்து ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தடு, அடுத்து டிமினிஷிங் பேலன்ஸ் மெத்தடு, அடுத்து யூனிட்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அண்டு டிப்ளிஷன் மெத்தடு. ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் வந்து கான்ஸ்டன்ட் சேஞ்சை கொடுக்கும். வருஷமும் ஒரே மாதிரியான டிப்ரிசியேஷனை தான் நம்ம டிக்ரீஸ் பண்ணிக்கிட்டே வருவோம். அதே மாதிரி டிமினிஷிங் பேலன்ஸ் மெத்தடில் டிக்ரீஸ் இன் சேஞ்சஸ் அப்படியே வருஷம் அப்படியே நம்ம டிப்ரிசியேஷன் பண்ணுற அமௌண்ட் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். தேர்ட் வந்து யூனிட்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் டிப்ளிஷனில் அந்த நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு ஏற்றாப்புல அந்த சார்ஜஸோட சேஞ்சஸ் வந்து மாறிக்கிட்டே வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.